Hi friends, welcome to Riya's World. இன்னைக்கு கியூட்டான ஒரு மேஜிக் பேப்பர் சர்க்கிள் டாய் தான் பார்க்க போகிறோம். இது குட்டீஸ் ரிலேட்டடான ஒரு கிராஃப்ட் ஒர்க். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த குட்டீஸோட ரிலேட்டடான நிறைய கிராஃப்ட்ஸ் ஒர்க் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த மேஜிக் டாய் தான் நம்ம பண்ண போகிறோம். மேஜிக் பேப்பர் சர்க்கிள் டாய் ரொம்ப ஈஸியானது. இதுக்கு தேவை ஒன்லி கலர் பேப்பர்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கலர் ஷீட்ஸ் 8 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா 9.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 9.5 சென்டிமீட்டர் சைஸில் 4 கலர் ஷீட்ஸ் நமக்கு வேணும். இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 இன்ட்டு 8 சென்டிமீட்டர், இதுவும் 4 நம்பர்ஸ் கலர் ஷீட்ஸ் நமக்கு வேணும். இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். இப்போ நான் காட்டுற பேட்டர்னில் தான் நம்ம அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். இப்போ எப்படி பண்ணலான்றத வீடியோவில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத ஃபஸ்ட்டு டிப்பை பிடிச்சிட்டு ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த ஃபோல்ட் பண்ண நமக்கு அந்த பேட்டர்ன்ஸ் கரெக்டாக வரும். ஒன்ஸ் ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ சேம் ஆப்போசிட் பேட்டர்னில் இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. ஃபோல்ட் பண்ணி விட்டுடணும், நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ் ஷேப்பில் கிடச்சிருக்குங்க இல்லையா. ஸோ 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்க மாதிரி வந்திருக்கு. சென்டராக இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் தான் இப்போ மெயினாக வச்சு நம்ம 2 ஃபோல்ட் பண்ண போகிறோம். சென்ட்ரு பாயிண்ட், அதாவது ஆப்போசிட் டு ஆப்போசிட் பிடிச்சிட்டு மேலே சென்ட்ரு பாயிண்ட்டை பாயிண்டிங்காக வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் ஃபோல்டிங் தான். ரொம்ப ஈஸியாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதை ஆஃபாக நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இதை 2 டிவைட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அந்த சென்டரை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை நீங்கள் 2 ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதில் மெயினாக நமக்கு என்ன பண்ணணும்னா நல்லா அந்த ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த ஃபோல்டிங், அந்த பேட்டர்ன்ஸ் வரப்போ தான் ஃபைனலாக நம்ம எல்லாமே அந்த 8 நம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மேலேருந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம அந்த 2 டிவைட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த டிவிஷன் வரப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கும். அந்த லைனை மெயினாக வச்சுட்டு இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஃபோல்டிங் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிடுங்க. சேம் அதே மாதிரி பேட்டர்னில் ஆஃப் தி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. சேம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம இப்போ 8 நம்பர்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் நம்ம பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற 6 நம்பர்ஸ் இதே மாதிரி பேட்டர்னில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் நம்ம வந்தாச்சு. இப்போ நான் காட்டுற அந்த பேட்டர்ன்ஸ் ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 9.5 சென்டிமீட்டர் ஒன்றும் 8 சென்டிமீட்டரில் பண்ணி வச்ச பேட்டர்னும் ஆப்போசிட் டு ஆப்போசிட்டில் வச்சுடுங்க. உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். அந்த ஒரு கேப்பில் தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதுவை இன்சர்ட் பண்ணணும். அண்ட் தென் இது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஃபோல்டிங் கரெக்டாக சென்டராக வரணும். ஒன்று உள்ள ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஜஸ்ட் அந்த ஃபோல்ட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ 2 சைடுமே நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ நமக்கு டபுள் சைடுமே அந்த ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணுறதும் ஈஸியாகவும் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப தான் இந்த ஐடியா நல்லா உங்களுக்கு கிளியராக புரியும். ஒன்ஸ் இப்போ 8 இன்ட்டு 8 சைஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ 9.5 சைஸ் இப்போ எடுத்துருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி
அந்த ஹோல்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணணும். இந்த இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோன்னா நல்லா இன்சர்ட் ஆகிடுங்க. இது மட்டும்தான் இதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கிராஃப்ட்டு. சேம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ 9.5 சென்டிமீட்டரில் உள்ள ஒரு பேட்டர்னும் 8 அகெயின் 9.5 அகெயின் 8 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து முடிக்க போகிறோம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு 8 நம்பர்ஸ் பேட்டர்ன்ஸ் கிடச்சிடுச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கிடச்சிடும் எல்லாமே ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா. இப்போது ஃபைனலாக எண்டு டு எண்டு இருக்குது இல்லையா, இதை நல்லா இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறத இன்சர்ட் பண்ணிடணும். சேம் அதே மாதிரி ஒரு ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் கிடச்சிடும். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு வெளியில் வராமல் உங்களுக்கு ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை தான் நம்ம வந்து மேஜிக் சர்க்கிளை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார் ஷேப்பில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபோல்டிங் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றது உங்கள் ஐடியாக்காக. இந்த டவுன்வர்ட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒன்ஸ் இது ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். ஸோ நல்லா ஃபோல்டிங் நல்லா பண்ணிவிடுங்க. இப்போ மேஜிக் சர்க்கிள் ரெடி ஆகிடுச்சு. மேஜிக் பேப்பர் சர்க்கிள் நவ் ரெடி. இது பசங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா என் பையனுக்கு நான் பண்ணி காட்டினேன், ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணால் சந்தோஷமாக நேற்று ஃபுல்லாக இதை தான் கையில் வச்சுட்டே இருந்தார். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வீட்டில் பண்ணி காட்டுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.